GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் வாராந்தரப்பள்ளி அருகே மாட்டுமலா பகுதியைச் சேர்ந்தவர் 39 வயதான சாரோன். இவர் ஓவியராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சாரோனும் 21 வயதான அர்ச்சனா என்ற இளம்பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து கணவரின் வீட்டில் வசித்து வந்த அர்ச்சனா 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி மாலை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அர்ச்சனா வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வாராந்தரப்பள்ளி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அர்ச்சனாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த இடத்தை சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்து மண்ணெண்ணெய் வாசனை வந்ததாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அர்ச்சனா தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் அதே சமயம் அர்ச்சனாவின் பின்பக்கத்தில் அதிக அளவு தீக்காயங்கள் இருப்பதால் தானாகவே மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டால் இவ்வளவு ஆழமான காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்தது. இந்நிலையில் உயிரிழந்த அர்ச்சனாவின் தந்தை கணவர் சாரோன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது காவல் நிலையத்தில் பகீர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் என் மகளை சாரோனும் அவரது குடும்பத்தினரும் தாக்கி எரித்து கொன்று விட்டனர். ஏற்கனவே வரதட்சணை கேட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என் மகளை துன்புறுத்தி வந்தனர் என்று கூறியுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் கணவர் சாரோனை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சாரோனின் தாயார் உள்ளிட்ட குடும்பத்தினரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணையின் முடிவில் தான் அவர் கொல்லப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தெரிய வரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கேரளாவில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண்கள் உயிரிழப்பது தொடர்கதையாக மாறியுள்ளது. அந்த வகையில்தான் அர்ச்சனாவின் மரணமும் வரதட்சணை கொடுமையால் நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.